Taste the Daily. அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு வணிகர்கள் நேரடியாக பணம் அனுப்பும் பேமெண்ட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல் வியாபாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ராணிப்பேட்டை உள்ளிட்ட 5 மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் பல லட்சம் நெல் மூட்டைகள் வீணாகி வருகிறது. இதனை கண்டித்து ராணிப்பேட்டை அம்மூர் கலவை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். கண்டிக்கின்றோம் வியாபாரிகளை கண்டிக்கின்றோம் கொள்முதல் செய் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய். ஈரோடு மாவட்டம் கோபி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் நாகராஜ் செய்தியாளர்களை வெளியேற்றி கதவை மூடினார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கதவு திறக்கப்பட்டது. எனினும் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதிமுகவினர் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவது வெளியே தெரியக்கூடாது என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நகர்மன்ற தலைவரின் நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது என விமர்சனம் எழுந்துள்ளது.